வாடா அசோக், என்ன என்கிட்ட ஏதோ முக்கியமாக பேசணுண்ணே? சொல்கிறேன்டா, நானும் உன்ட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும்டா. அசோக்கு, அந்த புது கான்ட்ராக்ட் உனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் நான் தான்டா. அண்ட் அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதடா. இது எனக்கு ஆல்ரெடி தெரியும் வினோத். தெரியுமா? நீ தான் என் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி என்னுடைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து மூர்த்தி ஆளுங்களுக்கு சென்ட் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும்டா. ஆனால் ஏன் வினோத் நீ இந்த மாதிரி பண்ண? நம்ம 20 வருஷம் நட்பு உன் கண்ணுக்கு தெரியலையாடா? எதுவுமே தான் நட்பு. நீ காரில் போகும்போது நான் உனக்கு காரை திறந்து விடணும். நம்ம உன்னதோட படித்தோம். ஆனால் இன்றைக்கி நீ எனக்கு முதலாளி, நான் உனக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்குற தொழிலாளி. உன் வளர்ச்சி, உன் சிரிப்பு, உன்னோட இந்த காரு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பத்துக்கிட்டு எரியுதுடா. திருவள்ளுவர் சொன்னது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? இது எனக்கு நீ பிச்சை போட்ட மாதிரி இருக்கு மச்சி. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடு ஈன்பது. உன்னை அழிக்கிறதுக்கு வந்து வேற எதிரியே தேவையில்லடா. உன்னோட இந்த பொறாம குணமே போதும். புரியல? நீ என் சிஸ்டத்தை ஹேக் பண்ணது எல்லாமே சிசிடிவியில் பதிவாயிடுச்சு. ஓகே, நான் போலீஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். போலீஸ் வேறு வழி தெரியல. ப்ரோ, யூ ஹேட் அ பிரைட் ஃபியூச்சர்டா. இன்னைக்கு அது எல்லாமே கெடுத்து குட்டிச்சவராக்குனது உன்னோட பொறாம குணம். ஸோ பி மேரிட் டு செல்ஃப் அண்ட் நோபடி எல்ஸ். The meaning of this verse is jealousy is the only enemy you need to destroy your own life.